அன்பான பிக்ஷனல் நேர்களே, தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2026 அந்த சீரீஸில் ஏற்கனவே நம்ம மேஷ ராசியில் இருந்துட்டு மிதுன ராசி வரை இருக்க 3 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். நாம் இந்த பதிவில் கடக ராசியை சார்ந்த நபர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பராபவ ஆண்டு ஏப்ரல் 14, 2026 அன்னைக்கு பிறக்குது. 60 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தமிழ் மாதங்கள் மீண்டும் வரும். அதுபோல் 1966க்கு அப்புறம் 2026 இப்பொழுது மறுபடியும் அந்த பராபவ ஆண்டு வருது. இந்த பராபவ ஆண்டில் கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த பராபவ ஆண்டில் ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு உச்சமடைவார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு வரை குரு உச்சமடைவார். அப்படி பார்க்குறப்ப இந்த 60 ஆண்டில் மொத்தம் 5 ஆண்டில் பார்த்திங்கன்னா குரு உச்சமடைவார். அதில் 1 ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா அந்த பராபவ ஆண்டு. அது இதோடைய ஸ்பெஷாலிட்டி. அதே போல் பார்த்திங்கன்னா 2 வாட்டி பார்த்திங்கன்னா 2 ஆண்டில் பார்த்திங்கன்னா குருவோட வீடான மீனத்தில் சனி சஞ்சாரம் செய்வார். அதில் ஒரு ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த பராபவ ஆண்டு. ஏன் அப்படி சொல்லணும்னா, மிகப்பெரிய ராஜ கிரகமான இந்த குருவும் அடுத்த சனி பகவான், இந்த 2 கிரகமும் பார்த்திங்கன்னா சனி பகவான் குருவோட வீட்டில் அமர்ந்து குரு உச்சமடைந்து குருவோட பார்வை அந்த சனி வீட்டில் படுறது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி ஆண்டில் ஒரு புரட்சி வெடிக்கும். உலகம் முழுவதும் புரட்சியாக இருக்கும். புரட்சினா ஒரு புது விதமான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதே போல் அடைமழை, பேய்மழை, பெருமழைன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் பெய்கிற ஆண்டாக இருக்கும். தங்கம் விலை பயங்கரமாக ஏறும். இப்போ குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல. கண்டிப்பாக சொல்கிறேன், ஜூன் 2க்கு அப்புறம் இந்த குரு பகவான் உச்சமடைஞ்சோடனே தங்கத்தோட விலை மறுபடியும் தாறுமாறாக ஏறும். கடந்த நவம்பர் டிசம்பரில் ஏறிச்சு. ஏன்னா இப்போ அதிசாரத்தில் உச்சமடைஞ்சார். சரி, இது பொதுவான பலன்கள். இப்போது கடகராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு கூட நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கடகராசிக்கு இந்த வாட்டி மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2க்கு அப்புறம் தான் அந்த அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏன் அப்படின்னா, குரு நிறைய டைம் உச்சம் அடைஞ்சிருக்கும். உங்களுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி குரு உச்சம் அடைஞ்சிருப்பாரு. அதே பலன் வேற மாதிரி இருக்கும், இந்த பலன் வேற மாதிரி இருக்கும். இந்த குரு ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியில் உச்சமடைஞ்சு உங்கள் ராசிக்கு 5, 7, 9 ஆகிய இந்த 3 வீட்டை பார்க்க போகிறாரு. அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சனி பகவானையும் பார்க்க போகிறார். 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற இந்த சனி பகவான் அவரை குரு பார்க்கறதுன்றது அந்த பாக்கியம் லக் உங்களுக்கு ஃபேவராக முடியும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த உச்சமடைஞ்ச குரு பார்க்குறப்ப இன்னும் நன்மையாக இருக்கும். அந்த சனி பாக்கியஸ்தானம் இருக்கிறப்ப, பாக்கியஸ்தானன்றது சனி பாக்கியஸ்தானத்தில் எப்படி ஒர்க் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, போன ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணியங்களை பொறுத்து உங்களுக்கு பலன்களை கொடுப்பார். அப்படி கொடுக்கச்ச இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வைப்படுறதுனால உங்களுக்கு பாக்கியம் மட்டும் ஆக்டிவேட் ஆகும். புண்ணியம், நீங்கள் பண்ண புண்ணியங்கள் மட்டும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். போன ஜென்மத்தில் எவ்வளோ புண்ணியங்கள் பண்ணீங்களோ அது மட்டும், பாவங்களும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போது இந்த 1 இயர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற நிறைய நன்மைகள் நடக்கும். அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஒரு சில பேருக்கு நடக்குது, ஒரு சில பேர் நடக்கலன்றாங்களே, அதுக்கெல்லாம் காரணம் அதுதான். சரிங்களா? அதனால முடிஞ்சாலும் இந்த ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணோம்னா அடுத்த ஜென்மத்தில் நம்மளுக்கு இந்த நன்மைகள்லாம் நம்ம அடையலாம். சரிங்களா? இந்த ஆண்டு தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம், தனஸ்தானம், லாபஸ்தானம், இந்த 3 அதிபதியும் ஒன்று சேர்ந்து மேஷராசியில் சஞ்சரிக்கிறாங்க. அதாவது சூரியன் சுக்கிரன் தான் சொல்கிறேன். அப்படி சஞ்சரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கிறப்பே எந்த மாதிரினா, லாபத்தை தனஸ்தானத்தை அதிபதி லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். அதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் என்னென்னா பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டமம் அன்னைக்கு தான் சந்திராஷ்டமம் அன்னைக்கு இந்த ஆண்டு பிறகுறப்பே சந்திராஷ்டமம் உங்கள் ராசி அதிபதி
8ஆம் அஷ்டம ஸ்தானத்தில் அமர்ந்து ராகுவோட சேர்ந்திருக்கார். அதனால் நம்ம எடுக்கிற முடிவு, ஒருத்தவங்க பேசுகிறப்ப எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் வந்து கொஞ்சம் ஒரு வாட்டி 2 வாட்டி யோசித்து முடிவு பண்ணி இந்த ஆண்டு நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக இருக்கும். அதே போல் கேது 2ல் இருக்கார், ராகு வந்து 8ல் இருக்கார். இது டிசம்பர் வரை இருக்கார். ஸோ இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா நாவடக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தை பேசுகிறப்ப 100 வாட்டி யோசித்து பேசணும். ஆனால் அதை மீறி உங்கள் வாக்கில் வந்து அந்த கேது பகவான் அமர்னால ஒரு வாக்கு நீங்கள் விடுறதுனால அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். மெயினாக சகோதரர்களுள்ள சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வர ஜூன் 2க்குள்ளே. அந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைனா வந்து சகோதர சண்டைகள் பெரிய லெவலில் வரையும் போகும். சகோதர சண்டைகள்னால் அவங்க அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட மூலயமா பிரச்சனை வரும், சித்தப்பா மூலயமா பிரச்சனை வரும், சொத்து பிரச்சனைகள்லாம் வரும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க கிட்டலாம் வந்து நீங்கள் வந்து வார்த்தையை விடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே கேது 2ல் இருக்கிறனால வார்த்தையை விடக்கூடாது. ப்ளஸ் சகோதர சண்டைகள், சித்தப்பா இவங்க வழி உறவினர்னால நம்ம கவனமாக இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் கையாண்டுட்டீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு முழுவதுமே வெற்றி ஆண்டாகவே இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் முக்கியம். ஆனால் தந்தை மூலமா அனுகூலம் நிச்சயம். சரிங்களா? இது எல்லாமே வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு ஃபேவரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் தாராளமாக வரும். அதில் வந்து எந்த குறையும் இருக்காது கண்டிப்பாக. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுகஸ்தானம் வந்து லாபஸ்தானத்தினால நீங்கள் வண்டி வாகனம் ஏதாச்சும் வாங்கினீங்கன்னா அதன் மூலியமாக ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு பழைய வண்டி இருந்துச்சுன்னா அதை விற்கிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து கம்மியான உங்களுக்கு வந்து அவன் லக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் வந்து ஒரு பைக் வந்து வாங்கியிருக்கான். அவன் வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 1.25 லட்ச ரூபா வாங்கியிருக்கான். அவன் திடீர்னு சடனாக வந்து யூஎஸ் போகிற மாதிரி பிளான் இருக்கும். ஸோ அதனால் வந்து செகண்ட்ஸை விற்கிறப்ப எனக்கு வந்து 1 லேக் இல்லை 90,000 எனக்கு விற்றுட்டு போகிறேன், எனக்கு அர்ஜென்ட்டாக நான் ஊரை காலி பண்ணி நான் கிளம்புறேன், அதனால் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு லக்காக புது வண்டியாகவே கிடைக்கும், 90,000 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆதாயம் கிடைக்கும். வண்டி வாகனம் வீடு இது எல்லாமே, பைக் மட்டும் இல்லை, பைக்கு காரு வீடு லேண்டு இது எல்லாமே வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு இவங்க போகிறது மட்டும் இல்லாமல் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க ஃபேமிலிக்கும் கிடைக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இப்போ வந்து அந்த மெடிக்கல் லைனில் வந்து நீட் எக்ஸாம் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் ஆதாயம் நிச்சயம் கிட்டும். குரு பகவானுடைய உச்சம் பெற்ற குரு பகவானோட பார்வை படுறதுனால ஜூன் 2க்கு அப்புறம் நல்ல நடக்கும். நீங்கள் கேட்கலாம் ரிசல்ட்ஸ் வந்துருமே அதுக்கு முன்னாடி அப்படின்லாம் கேட்கலாம். ரிசல்ட்ஸ் வந்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராகவே இருக்குது இந்த ஆண்டு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.